இந்தியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு நியூ என்டர்பிரனராக இருக்கிறேன், பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவில். ஏன்னா 90% மார்க்கெட் ஷேர் அவங்ககிட்ட இருக்கும்போது நம்ம ஈவன் இந்தியன் கம்பெனிக்கு சப்ளைஸ் பண்ணாவே அது ஒரு பெரிய மார்க்கெட்டு. நம்மளுடைய டொமஸ்டிக் மார்க்கெட்டை கேட்டர் பண்ணோம்னாவே நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் வந்து எதுவும் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நடக்கும்? நான் எதையாவது அடையணும்னா எனக்கு ஒரு பாசிட்டிவாக வேணும், ஒரு ட்ரீம் வேணும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்தியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அது ஏன் பேசணும்னு நினச்சேன்னா, காலையில் வந்து எங்களுடைய ஆந்திரா டீம் இருக்காங்க, தெலுங்கு டீம். அவங்க ஒரு குரூப்பில் ஒரு மோட்டிவேஷ்னல் மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த டீம் ஹெட்டு போட்டிருந்தாரு, எ நெகட்டிவ் மைண்ட் செட் வில் நெவர் கிவ் யூ அ பாசிட்டிவ் லைஃப். ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து நான் இந்த இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை எடுத்தேன். ஸோ அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எதுவும் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நடக்கும்? நான் எதையாவது அடையணும்னா எனக்கு ஒரு பாசிட்டிவாக வேணும், ஒரு ட்ரீம் வேணும். சரிங்களா? இப்போ வந்து விக்ஷித் பாரத் 2047 அப்படின்னு வந்து பிரைம் மினிஸ்டர் ஒரு ஆம்பிஷியஸ் டார்கெட்டை செட் பண்ணியிருக்கார். அப்படின்னா வளர்ச்சி அடைந்த இந்தியா 2047. ஏன் 2047 அப்படின்னா, நம்ம 1947 சுதந்திரம் வாங்கினோம். அதிலிருந்து 100வது வருஷத்தில் இந்தியா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவு. ஸோ அதை தான் வந்து டார்கெட்டாக செட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எஸ் ஏ என்டர்பிரனர் அல்லது எஸ் ஏ சிட்டிசன் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற வாய்ப்பை தான் பார்க்குறேன். இன்கேஸ் நான் வந்து இப்போ ஒரு நியூ என்டர்பிரனராக இருக்கிறேன், அல்லது வந்து எனக்கு இன்னும் டைம் இருக்குது, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா, ஸோ இந்த ஏரியாவில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவில். ஏன்னா 90% மார்க்கெட் ஷேர் அவங்ககிட்ட இருக்கும்போது நம்ம ஈவன் இந்தியன் கம்பெனிக்கு சப்ளைஸ் பண்ணாவே அது ஒரு பெரிய மார்க்கெட்டு. இந்தியா வந்து இன்றைக்கி $4.2 ட்ரில்லியன் எக்கனாமி. சரிங்களா? நம்ம வந்து 10th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருந்தால் 10 இயர்ஸ் பிஃபோரு, இப்போ 4th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக மாறி இருக்கிறோம். இப்போ நமக்கு மேலே வந்து இப்போ ஜப்பானை கிராஸ் பண்ணி 4th மாறணும். நமக்கு மேலே ஜெர்மனி, அதுக்கு மேலே வந்து சைனா, அதுக்கு மேலே யூஎஸ் இருக்குது. யூஎஸ் வந்து அரவுண்டு $30 ட்ரில்லியன். பட் அவங்க பாப்புலேஷன் ஒரு 33 crore தான், 35 crores அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. சைனா நம்மள மாதிரியே கிட்டத்தட்ட 140 crore. அவங்க ஒரு 18 ட்ரில்லியன் ஜிடிபி, மேபி 20 இப்போ வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவும் அதே 140 crore. பட் ஆமாம், நம்ம 4.2 தான் இருக்கிறோம். சைனாவோட இதில் வந்து 5:1 தான் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய டொமஸ்டிக் மார்க்கெட்டை கேட்டர் பண்ணோம்னாவே நம்ம வந்து நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து யாராவது வந்து இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, க்ரோத் இல்லை அப்படின்னு புலம்புனா அதை தயவுசெய்து வந்து நீங்கள் நம்பவே வேண்டியதில்லை. மக்களுக்கு என்ன தேவைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். எங்கே வந்து காம்படிஷன் கம்மியாக இருக்குங்கிறத பாருங்கள். அந்த ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ மேக் அ லாட் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ 140 crore க்ரோயிங் எக்கனாமி, அதுவும் யங்ஸ்டர்ஸு, உலகத்திலே அதிகமான யங்ஸ்டர் இருக்கிற நாடு இந்தியா. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது வந்து இப்போதைக்கு எங்கேயுமே கிடையாது. ஏன்னா ஈவன் சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அங்கே பாப்புலேஷன் ஏஜ் வந்து எல்லாம் அதிகமாகிடுச்சு. ஆவரேஜ் ஏஜ் வந்து நம்மளை விட அவங்க வந்து 10 வருஷம் அதிகமாக இருக்கிறாங்க, நம்ம 10 வருஷம் அவங்கள விட கம்மியாக இருக்கிறோம். ஸோ அதனால் வி ஹேவ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனால் என்ன ஒன்று பர்சிஸ்டன்ட் வேணும், லேர்னிங் வேணும். இப்போ நான் பிஸ்னஸ்குள்ளே இறங்கிட்டு உடனே வந்து நான் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா உடனே எல்லாம் ப்ளேம் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் முதல்ல பர்சிஸ்டண்ட்டாக இருங்க. இப்போ கூட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஜோஹோவோட திஸ் இயர் மேபி இந்த காலண்டர் இயர் முடிய போகுது. அவர் எவ்வளோ சம்திங் $1.8 பில்லியன் வந்து ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் 1.6 பில்லியன் பண்ணாங்க. ஆனால் இது ஒரு நாளில் நடக்கலை. இது வந்து அவங்க வந்து கம்பெனி 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ 25 இல்லை 30 வருஷம், 95 அந்த டைமில் ஆரம்பித்த கம்பெனி, நியரிங் 30 இயர்ஸு. ஸோ இன்றைக்கி நம்ம இவ்வளவு ரெவன்யூனா இனிஷியலாக 10 இயர்ஸில் ஒன்றுமே இருந்திருக்காது. ப்ராஃபிட் கூட இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில். ஸோ அப்போ பர்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ நாள் வந்து அவங்க வந்து இருந்ததுனால மட்டும்தான் இந்த ரெவன்யூவை அடைய முடிஞ்சுது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கிறீங்க, நீங்கள் 20s and 30s இருக்கிறீங்கன்னா யூ ஹேவ் அ லாட் ஆஃப் டைம். இந்தியன் ஆப்பர்ச்சுனிட்டி அபரிதமாக இருக்குது. ஸோ யாராவது வந்து நெகட்டிவாக பேசுனாங்க அப்படின்னா அவங்கள புறந்தள்ளி விட்டுட்டு நீங்கள் பாசிட்டிவாக அதை பற்றி திங்க் பண்ணி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகிறத பாருங்கள். ஓகேவா? நிறையா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து நம்மளுடைய இமேஜ் வந்து வேர்ல்டு லெவலில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் தேர் ஆர் சம் ப்ராப்ளம். அது எல்லா டைமும் இருக்கும். ஸோ அதை வந்து கவர்மெண்ட் பார்த்து ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு வராங்க. கவர்மெண்ட்டும் ஆம்பிஷியஸாக இருக்குது.
ஸோ நம்மளும் வந்து ஆம்பிஷியஸாக இருந்தோம்னா, யார் ஆம்பிஷியஸாக இருக்கிறீங்களோ அவங்க க்ரோ ஆக போகிறாங்க. நெகட்டிவாக பேசுகிறவங்க கீழே தான் போயிட்டுருப்பாங்களோ ஒழிஞ்சு அவங்க முன்னேற முடியாது. ஸோ அதனால் யூஸ் தி இண்டியன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் க்ரோ யுவர் பிஸ்னஸ். தேங்க்யூ.